Hello friends, welcome to Unique Learning for All. Myself Mahalakshmi. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது எப்படின்னா PowerPoint presentation வச்சு நம்ம எப்படி குயிஸ் கண்டக்ட் பண்ணலாம், அந்த குயிஸ்ல அப்படியே presentation எப்படி நம்ம மார்க் போடலாம்ன்றது இது ஜஸ்ட் ஒரு டெமோ. ஸோ jumbled words. ஸோ இதில் என்ன 3 கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் போகணும். IMFOCTORS. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் இதை வந்து ஆன்லைனில் நான் ஷேர் பண்ணும்போது அவங்க கரெக்டான ஆன்சரோ இல்லை ராங்கான ஆன்சரோ சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் போடலாம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் மைக்ரோசாஃப்ட். ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்கோர் போடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் ஸ்கோர் பட்டன் போகும். ஸோ டீம் ஏ அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சொன்னாங்கன்னா 5. ஓகே, திருப்பி நம்ம டேஷ்போர்ட் போகலாம். கொஷின்ஸ் இருக்க இடத்துக்கு. தென் செகண்ட் கொஷின் CTRUIC. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் கொடுக்கலாம். இல்லை ராங்கான ஆன்சர் சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் கொடுக்கலாம். ஸோ ஸ்கோர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபார் டீம் பி வந்து சப்போஸ் அவங்க ராங்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ -5 கொடுத்துடலாம். ஸோ டீம் சி, ஸோ அதுக்கான அவங்களுக்கான கொஷின். ஸோ 3 கிளிக் பண்ணால் அந்த ஸ்லைடு எனக்கு ஓப்பன் ஆகும். அதில் உள்ள வேர்டிங்ஸு FTASRWEO. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர். ஸோ இதுக்கும் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா டீம் சி அவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து யார் வின்னர்ன்றது நம்ம சொல்லலாம். இது வந்து ஈஸி கான்செப்ட் தான். ஸோ இந்த இதை நான் எப்படி வந்து கொண்டு வந்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ யூஸிங் அனிமேஷன்ஸ் தான். ஸோ 1 2 3. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு நான் 3 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்லைட்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அது எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 4th கொஷின் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிசைன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும். ஸோ ஷேப்ஸில் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ் போனீங்கன்னா இந்த ஓவர் ஷேப் எடுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம கலர் கூட மாற்றலாம். மாற்றிட்டு நான் இங்கே வந்து 4 கொடுக்குறேன். ஸோ ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ ஹோமில் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இங்கே வச்சாலே ஸோ அதில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அது வந்து இங்கே யூஸ் பண்ணிவிடுவோம். நம்ம கிளிக் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு வந்து அடுத்த கொஷினுக்கான டேப் பட்டன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லைட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் ரைட் கிளிக்கில் போய் நியூ ஸ்லைட் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்த் ஸ்லைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து சம் வேர்ட் ஓட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேர்டு வச்சுக்கலாம். ஓட். கேப்ஸில் கொடுக்குறேன் E. இது பிளாக். பேஸ்ட் கொடுக்குறேன். 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஜம்பிள் லெட்டரை நான் கொடுத்துட்றேன். E ஸோ ஜம்பிள் லெட்டரை கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர்ஸ். ஸோ ஆன்லைன் பிக்சர்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம். BOTE ஓட். நிறைய பிக்சர்ஸ் வரும். So I am inserting one picture. So இதை நான் delete பண்ணுறேன். unknown author. சொன்னதுக்கு நமக்கு அனிமேஷன் வேணும். அனிமேஷன் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் அப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் ரைட் கிளிக்கில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல் அட் ஒன்ஸ் இல்லைன்னா பை லெட்டர். ஸோ EBTO இப்படி டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது வந்து ஓட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஆன் கிளிக் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆன் கிளிக்கில் இது வரணும். அதே மாதிரி இந்த இந்த EBTO வந்து இது வந்த உடனே டைமிங் செட் பண்ணிவிட்டு ஹைட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஹைட் ஆஃப்டர் அனிமேஷன். ஸோ இந்த பிக்சருக்கு வந்து லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ். select the picture, start with previous. ப்ளே பண்ணி பாருங்க. EBTO. see முன்னாடி வந்து டீம் சி. ஸோ டீம் 4 நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ வியூவில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் வித் ரிப்பன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு எனேபிள் டெவலப்பர். ஸோ இந்த டெவலப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரன் டைமில் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ டீம் சி இல்லையா, ஸோ இன்னொரு டீம் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது ஜஸ்ட் லேபிள் தான். காப்பி பேஸ்ட். $32. Developer tablet. Use the text box. Pick the text box. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கூட
போகலாம். ஸோ ஆர் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மேலே இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபாண்ட் ஏரியல், ரெகுலர், ஸோ போல்டில் வேணாலும் போல்டு, உங்களுக்கு அது அப்படி காட்டும். அதே மாதிரி சேம் ஸோ போல்டு இந்த மாதிரி இருப்பாங்க. So I can even say increase the size of the font. Just bold. Okay. So இதுக்கும் வந்து நான் மாற்றிக்க நினைக்கிறேன். அது மாதிரி டிசைனில் டேஷ்போர்ட் இப்போ வந்து ஃபோர்த்தில் நம்ம கனெக்ட் பண்ணலை, ஃபோர்த் ஸ்லைட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அந்த ஸ்லைடை. ஹைப்பர் லிங்க்கில் ஸ்லைடில் போயிட்டு ஸோ இதுக்கு நான் ப்ளே சவுண்ட் கூட கொடுக்கணும். ஓகே, சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் சேவ் ஆஸில் போயிட்டு ப்ரௌஸில் போயிட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடாது. டெவலப்பர் டூல் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கனால எனேபிள்ட் டெம்பரேச்சர்னா பவர் பாயிண்ட் மேக்ரோ எனேபிள் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சேவ் பண்ணோம். நான் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் பட்டன் கிளிக் பண்ணால் ஃபோர்த் பட்டனுக்கு வருது. ஸோ ஆன்சர் வந்து ஓட். ஸோ ஈஸி. யூ கேன் ஆல்சோ ட்ரை. ஸோ டேஷ்போர்டு கிளிக் பண்ண உடனே ஸோ கரெக்டான ஆன்சர் இருந்தாங்கன்னா 5. So hope you like this video. Thanks for watching. Thank you.